ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, நம்ம வந்து ரீசன்ட் வீடியோ என்னெல்லாம் போட்டோம் அப்படின்னா, ஆடி ஆஃபர்ல வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, நம்ம கும்பகோணத்துல ஆனந்தம் சில்க்ஸ்ல எடுத்திருந்தோம், அங்க எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அதுல ஒரு சில பேர் வந்து இந்த கடை எங்க இருக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒருத்தவங்க வந்து மெயிலே பண்ணியிருந்தீங்க, அக்கா வந்து இது அந்த 100 ரூபாய் குர்த்தி எல்லாம் சொன்னீங்களா, அது குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா, நான் வந்து எடுக்கணும், நான் வந்து இது மாதிரி ஆடி ஆஃபர்ல மட்டும்தான் காலேஜ்க்கு வந்து நான் ட்ரெஸ் எடுப்பேன், அந்த டைம்ல நான் எடுக்கும் போது குவாலிட்டி நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த குவாலிட்டிக்கு இந்த பிரைஸ்க்கு இது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, 100 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிற குர்த்தி வந்து அந்த 100 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கறது தெரியணும். ஏன்னா நம்ம கூட்டத்துல வந்து அள்ளிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து நல்லா இல்லாம இருந்துடக்கூடாது இல்லையா? சோ நம்மள நம்பி எடுக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்மையே சொல்லணும்ல. சோ அதுக்காக தான். ஸோ நம்ம எடுத்த 2 கலெக்ஷன் இதுதான். நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நான் வந்து குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணலை. நம்ம வந்து ரீசெண்டாக மீஷோவில் நிறையா பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால சுடிதார் பக்கம் நான் போகலை. நான் வந்து சாரீ சைடு தான் வந்தேன். பட் ரோஷினி எடுத்திருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இந்த 2 குர்த்தி தான் நம்ம வந்து வாங்கியிருந்தது. இது வந்து பை ஒன் கெட் ஒன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் போட்டிருக்கதே வந்து 2 பீசஸ் வந்து 200 அப்படின்னு போட்டிருக்கோம். 1 பீசஸாக எடுத்தோன்னா 100, 2 பீசஸ் 200 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பில்லு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் போட்டிருக்கதே ஜோடி சேல் 2 பீஸ் 200, 1 பீஸ் 100 அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல். ஸோ டபுள் எக்ஸல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு வந்து எக்ஸல் போதும் அப்படின்னாலும் நம்ம ஆஃபர்ல எடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய சைஸை விட அடுத்த சைஸ் தான் எடுக்கணும். ஏன்னா ஆஃபர்ல எடுக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, துணி வந்து சீக்கிரம் சுருங்கலாம், தண்ணியில் நனைக்கும் போது சீக்கிரம் சுருங்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசனால நம்ம எடுத்து கூட பிடிச்சிக்கலாம். நான் மீஷோலையுமே அப்படிதான் பண்ணுவேன். அதே மாதிரி தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம போனோம்னா கும்பகோணத்துல கூட்டம் சூப்பரா இருக்கும். அங்க எடுக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான். பிரைஸ் கம்மியா இருக்கும். பட் நம்ம வந்து அந்த எடுக்கிற சைஸ் வந்து அதிகமா எடுத்துக்கணும். அவங்க சொல்ற சைஸே அதுல இருக்காது. ஏன்னா இது வந்து பிராண்டட் கிடையாது இல்லையா? ஸோ அதனால ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கு. 100 ருபீஸ்க்கு உண்மையிலே நல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப தின்னா அது மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ விசிபிளா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது அந்த மாதிரிலாம் தெரியல. ஹேண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3/4 ஹேண்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. இது இன்னுமே பிடிக்கணும். நம்ம இது இன்னும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இன்னும் பிடிக்கல. ஸோ இது இன்னுமே பிடிக்கணும். ஸோ நம்ம இதை பிடிச்சிட்டு நமக்கு வந்து ஸோ நல்லாவே அகலமா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இவங்க டபுள் எக்ஸல் அப்படிங்கிறதுனால வந்து ஷார்ட்டா அது மாதிரிலாம் கொடுக்கல. இது வந்து ஒரு ஓப்பன் குர்த்தி தான். நமக்கு வந்து இந்த அம்பர்லா டைப் கிடையாது, ஓப்பன் குர்த்தி தான். இதோட டைப் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் டைப் இருக்கு இல்லையா? பாப்கார்ன் டைப் இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல்ல, ஸோ அந்த டைப் தான். நமக்கு லென்த்துமே நல்லா இருக்கு. ஸோ நமக்கு எந்த டேமேஜுமே கிடையாது. இந்த குர்த்தியில வந்து எந்த டேமேஜ், சில பீசஸ் வந்து இந்த ஆடி ஆஃபர்ல போடுறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஆடி ஆஃபர்ல போட்டு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதுல எல்லாம் எந்த டேமேஜுமே கிடையாது. பிரைஸ் வைஸும் நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. இதுக்கு வந்து இப்போ எந்த டிசைன்ஸ் எல்லாம் கிடையாது, நெக்குக்கெல்லாம் வந்து எதுவும் டிசைன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பட்டன் மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு 200 சொல்லுவாங்க. நார்மல் டைம்ல இது 200 சொல்லுவாங்க. நம்ம மீஷோல எடுக்கிறோம் அப்படின்னா கூட இது 200 சொல்லுவாங்க. இது வந்து 100 ருபீஸ்க்கு அப்படிங்கிறது நல்லாவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து இப்போ காலேஜ் டைம்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு குர்த்தி. அடுத்து இதோட இன்னொன்று வாங்கினது என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர். இந்த ரெட் கலரும் அதே மாதிரி தான், சேம் பாப்கார்ன் குர்த்தி. இதுலயுமே வந்து நமக்கு ஓப்பன் டைப் தான், அம்பர்லா கட்டிங் கிடையாது. அதே மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து எல்லா குர்த்திலையுமே வந்து நெக் பேட்டர்ன்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிலாம் கொடுக்கல. எல்லா குர்த்திக்குமே ஒரே நெக் பேட்டர்ன் இதே தான். ஒரு பட்டன் 2 வச்சிடுறாங்க. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிருக்காங்க. ஹேண்ட் வந்து 3/4 இருக்கு. அதே மாதிரி சின்ன ஸ்லீவ் கிடையாது, ஃபுல்லாவே 3/4, அதாவது ஹாஃப் ஹேண்ட் கிடையாது, ஃபுல்லாவே வந்து 3/4 தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவே அகலமா நமக்கு ஹைட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தின்னா இல்ல, திக்கா தான் இருக்கு, சிங்கிள் லைன் தான் இருக்கு. நமக்கு லைனிங் கிடையாது, இருந்தாலுமே வந்து நல்லா இருக்கு. ஸோ இது ஜோடி ஆஃபர் தான், இதுவும் ஜோடி சேல் தான் போட்டிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பை ஒன் கெட் ஒன்க்கு 200 ஓகேவான்னு கேட்டா 100% ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ரஃப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நான் ஒர்க்குக்கு போறேன், காலேஜ் டைம்ல நான் போறேன் அப்படின்னா கண்டிப்பா இதை எடுக்கலாமான்னு என்ன அவங்க கேட்டிருந்தாங்க. தாராளமா நீங்க எடுக்கலாம். நார்மல் டைம்ல போனீங்கன்னா 200க்கு கம்மியா குர்த்திஸே இருக்காது.
மினிமம் வந்து லாஸ்ட் ஆடி ஆஃபர்ல நான் எடுத்தேன் 175 அப்படின்னு சொல்லி நான் வந்து குர்த்திஸ் எடுத்தேன். 175க்கு நம்ம குர்த்திஸ்ங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். இப்போ வந்து ஃபுல்லாவே ஃபிளாட்டா 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. 100 ருபீஸ்க்கு நம்ம சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வேணும்னா நம்ம சைட்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராளமா நமக்கு பத்தலைன்னா கூட நம்ம வந்து தையல் பிரிச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இது வந்து பாப்கார்ன் டைப் அப்படிங்கிறதுனால இது எப்படின்னா ஒரு எலாஸ்டிக் டைப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி கிளாத் அத மாதிரிங்கிறதுனால நமக்கு வந்து பெருசா ரொம்ப டைட்டா அத மாதிரிலாம் இருக்காது. ஸோ கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம மீஷோல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, தண்ணியில நினைச்சா சுருங்குமா அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுல இருக்காது. ஏன்னா ரயானாவோ இல்லை இது காட்டனாவோ இருந்துச்சு அப்படின்னா கிளாத் வந்து ஒருவேளை கம்மி குவாலிட்டியில வந்து இந்த கிளாத் கொடுத்துட்டாங்க, ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சுருங்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் நான் யோசிச்சிருப்பேன். இந்த டைப் வந்து சுருங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது நல்லா இருக்கு. ஸோ அதனால நீங்க எடுக்கணும், இந்த ஆஃபர் டைம்ல தான் நான் எடுக்கணும் காலேஜ்க்கு, அந்த டைம் உங்களுக்கு பெஸ்டான டைம். நீங்க வந்து இதுக்காக செலவு பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 2 குர்த்தி எடுத்துட்டு நீங்க வந்துட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன இது ஒர்த்தான்னு கேட்டா 100% ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சில காலேஜ் கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பர்சனலா மெயில் பண்ணி கேட்டதுனாலதான் அது ஒரு வீடியோவாவே நான் ஷூட் பண்ணிட்டேன். நீங்க பாக்குறீங்க, நீங்களே சொல்லுங்க இந்த குர்த்திஸ் வந்து 100 ருபீஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம கும்பகோணம் மக்கள் யாராவது இருந்ததுன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு நீங்க போய் ஆடி ஆஃபர் பாத்தீங்களா, எந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நான் போனதுக்கு அடுத்த நாளே வந்து வேற மாதிரி மாறிடும். ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு உள்ள ஸ்டாக் அடுத்த நாள் இருக்காது. ஸோ நீங்க போகும்போது கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சா இல்லை வந்து ஒஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 வீக் தான். இந்த வீக்கும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து பழசுதான் இருக்கிற மாதிரி ஆயிடும், அடிமட்ட கேஸ் ஆயிடும். ஸோ அப்பெல்லாம் வந்து ஆஃபர்ஸ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து ஆடி ஆஃபர்னா ஸ்டார்டிங்லேயே போறது பெஸ்ட்ன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. இப்போ அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 குர்த்தியுமே 100 ருபீஸ்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye from Kirti.